கர்த்தருடைய பரிசுத்த நல் நாமத்திற்கு மீண்டும் ஒரு விசை துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த அற்புதமான ஓய்வு நாளின் ஆரம்ப ஆராதனையிலே தேவ சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு விசை இயேசுவின் திருநாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள், இனிமையான ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். இந்த அற்புதமான வேலையிலே தேவ சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நாம் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இணையத்தின் மூலமாக இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கும் திருச்சபையின் சார்பாக அன்பார்ந்த ஓய்வு நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பரலோகத்தின் ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த அற்புதமான ஓய்வு நாளில் முதலாவது ஒரு காரியத்துக்கு நான் நன்றி செலுத்தி இந்த செய்திகளுக்குள்ளாக நான் கடந்து செல்ல வேண்டும் என்று ஆசிக்கிறேன். நம்முடைய திருச்சபையில் தொடர்ச்சியாக இந்த ஓய்வு நாள் ஆரம்ப ஆராதனைகளில் நல்ல வேத பாடங்களை நாம் படித்து கொண்டு வருகிறோம். இந்த வேத பாடங்களை படிக்கிற வேளையில் சில நேரங்கள் கூடினாலும் உங்களுடைய பொறுமையை குறித்து பரலோக தேவனுக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறேன். பரலோகத்தின் ஆண்டவர் உங்களுக்கு பொறுமையின் ஆவியை கொடுத்து நல்ல வேத சத்தியங்களை புரிந்து கொள்ளும்படியான பாக்கியத்தை இம்மட்டுமாக கொடுத்து வருவதற்காக பரலோக தேவனுக்கும் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முடிவிற்கான ஆயத்தம் என்ற தலைப்பில் நாம் தொடர்ச்சியாக நல்ல சத்தியங்களை படித்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்தில் பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு விசை விசுவாசம் என்ற தலைப்பில் நல்ல பாடத்தை படித்தோம். வால்டேனியர்களை குறித்தும் அந்த வால்டேனியர்கள் பாதுகாத்து வைத்திருந்த அந்த பரிசுத்தமான சத்தியத்தை குறித்து நாம் படித்தோம். காலமாக பரலோகத்தின் தேவன் இந்த உண்மையான சத்தியத்தை எதிராளி அழிக்க நினைக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் மூலமாய் சத்தியங்களை பாதுகாத்து இந்த முடிவு காலங்களில் அந்த பரிசுத்தமான சத்தியங்களை தேவன் அவருடைய பிள்ளைகளுடைய கரங்களிலே கொடுத்து நாம் நல்ல சத்தியங்களை படிக்கும்படியாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்திலும் மீதமான திருச்சபைக்கு தீர்க்க தரிசன ஆவியின் திருவுளம் என்ற தலைப்பில் நம்ம சத்தியத்தை படிக்க போகிறோங்க. இதுவரைக்கும் படித்த சத்தியங்களை ஒரு விசை நான் நினைவுபடுத்திவிட்டு இந்த நாள் பாடத்திற்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன். முடிவிற்கான ஆயத்தம் என்ற தலைப்பில் முதலாவது பாடம் நாம் வாழ்கிற காலம் எந்த காலம் என்பதை குறித்து நம்ம படித்தோம். நம்ம வாழ்கிற காலம் முடிவு காலம். முடிவு காலத்திற்கான அடையாளங்களை கிறிஸ்து 3 அடையாளங்களை சொன்னார். அதில் முதல் அடையாளம் சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளி கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் விழும் அப்படின்னு சொல்லி 3 அடையாளங்களை சொல்லியிருந்தாலும் அடுத்த ஒரு அடையாளத்தை சொன்னார், அந்த உபத்திரவ நாட்களுக்கு பின்பு அப்படின்னு சொன்னார். அப்போ இது எல்லாம் எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லி முதலாவது பாடத்தை படித்தோம். ஆண்டவர் சொன்ன அந்த உபத்திரவம் என்பது எந்த உபத்திரவம் அப்படின்னா கிபி 538 1798 வரைக்கும் 1260 வருடங்கள் இருண்ட காலமாய் இருந்ததை நம்ம படித்தோம். அந்த இருண்ட காலத்தில் தேவ ஜனங்கள் எவ்வளவு உபத்திரவங்களை சந்தித்தார்கள் என்பதை படித்தோம். அப்போ முடிவு காலம் தொடங்கியது எப்பொழுது அப்படி என்பதற்கு முதல் ஆதாரம் ஆண்டவர் காட்டின அடையாளங்கள் அப்படி என்பதை படித்தோம். அந்த முடிவு காலம் இதுதான் என்பதை புரிந்து கொள்வதற்கு மற்றொரு வேத பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது தானியேல் 12 வாசித்தோம். முடிவு காலத்திலோ வென்றால் அப்படின்னு சொல்லி ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை படித்தோம். முடிவு காலத்தில் தான் தானியேல் புத்தகத்தினுடைய முத்திரை உடைக்கப்பட்டது. முடிவு காலத்தில் தான் தானியேல் புத்தகமே புரிய ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லி நல்ல சத்தியத்தை படித்தோம். அந்த தானியேல் புத்தகத்தை ஆராயும்படியாக ஆவியானவர் யாரை வழி நடத்தினார் பார்த்தோம்? வில்லியம் மில்லர் தானியேல் புத்தகத்தை ஆராயும்படியாக ஆண்டவர் வழி நடத்தினார். வில்லியம் மில்லருடைய காலத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை பரலோகம் இந்த உலகத்திற்கு கொடுத்தது. அமெரிக்க தேசங்கள் முழுவதும் அந்த எழுப்புதல்கள் அதிகமாய் பற்றி எரிந்தது. நாம் இன்று அறிவிக்கக்கூடிய 3 தூதுகளில் 2 தூதுவை யார் அறிவித்தது அப்படின்னா வில்லியம் மில்லர் தான் அறிவித்தார். 1840 முதலாம் தூது அறிவித்தார். 1844 பகுதியில் பாதி வரும்பொழுது 2ஆம் தூது அறிவித்தார். அந்த 2 தூதுகளையும் அறிவிக்கும்படியான ஊழிய வாய்ப்பை பரலோகம் யாருக்கு கொடுத்தது அப்படின்னா இந்த வில்லியம் மில்லர் கொடுத்தது. வில்லியம் மில்லர் தானியேல் புத்தகத்தை ஆராய ஆரம்பித்தார். எல்லா காரியங்களும் சரியாக தான், கால்குலேஷன்லாம் சரியாக தான் வந்துச்சு. ஆனால் எதில் மிஸ் பண்ணிட்டாருன்னு படித்தோம்? ஈவெண்ட், சம்பவத்தில் மிஸ் பண்ணிட்டாரு. அவர் 1844 அக்டோபர் 22 அந்த வில்லியம் மில்லருடைய இயக்கம் இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை இந்த பூமிக்கு வரும் என்று சொல்லி எல்லோரும் ஆவலோடு காத்து கொண்டிருந்த வேளையில் யார் வரலங்க? இயேசு கிறிஸ்து
வரல. என்ன சம்பவம் அப்படி என்பதை நம்ம பார்ப்போம். அப்படின்னா சாமுவேல் ஸ்னோ அந்த சோலைக்குள்ள வழியாக போயிட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஒரு தரிசனம் காட்டப்பட்டுச்சு. கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து எங்கே போனார்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போனார் அப்படின்னு சொல்லி ஒரு தரிசனம் அவருக்கு காட்டப்பட்டுச்சு. அங்கே கூடியிருந்த 50,000 பேரில் கிட்டத்தட்ட 49,950 பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க. ஒரு 50 பேர் கொண்ட ஒரு சிறு கூட்டம் தான் வேத வசனம் ஒருபோதும் தவறாது என்று சொல்லி ஆராய ஆரம்பிச்சாங்க. அப்படி ஆராய ஆரம்பிக்கும் பொழுது அவங்க கண்டுபிடிச்ச காரியம் என்ன அப்படின்னா, இல்லை வில்லியம் மில்லர் ஈவெண்ட்ல மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாரு. பைபிள் ஒருபோதும் பொய் உரையாது என்பதை அவங்க புரிஞ்சுக்கிட்டவங்க. எப்பொழுதெல்லாம் இந்த அனுபவம் எப்பவுமே புதுசு கிடையாது, இது ஒரு பழைய அனுபவம் தான். உதாரணத்தை பார்த்தோம். சீஷர்களும் வேத வாக்கியங்களை தப்பெண்ணங்களாய் புரிந்து கொண்ட போது லூக்கா 24வது அதிகாரத்தில் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து அவர்களை சந்தித்து என்ன செஞ்சாருங்களாம்? அவர்களை தேற்றி மீண்டுமாக ஊழிய பொறுப்பை ஒப்படைச்சார் பாருங்க. அதே விதமாக இந்த வில்லியம் மில்லருடைய இயக்கம் ரொம்ப ஒரு தோல்வியை சந்தித்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில ஆண்டவர் மீண்டும் தேவ பிள்ளைகளை சந்தித்து என்ன செய்தார் அப்படின்னா ஊழிய பொறுப்பை கொடுத்தார். அந்த ஊழிய பொறுப்பை தான் வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் நம்ம வாசிக்கிறோம். அந்த 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிற அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கலாங்களா? 11வது வாக்கியத்தை மாத்திரம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம் 11வது வாக்கியம். நம்ம திருச்சபை கிட்ட கொடுக்கப்பட்ட மீதமான திருச்சபை கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழிய பொறுப்பு என்ன? அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து என்ன சொல்லுங்களா? தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். அப்ப ஏமாற்றம் அடைந்திருந்த அந்த சூழ்நிலையில தேவன் தம்முடைய பிள்ளைகளை சந்தித்து மீண்டுமாக தப்பெண்ணங்களை விவரித்து காண்பித்து எந்த பொறுப்பை கொடுத்தார்னா ஊழிய பொறுப்பை கொடுத்தார். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த கசப்பான அனுபவத்திலிருந்து பிறந்தது தான் மீதமான திருச்சபை. அந்த ஊழிய பொறுப்பை பரலோகம் மீண்டுமாக இந்த மீதமான திருச்சபை கிட்ட ஒப்படைச்சிச்சு. அந்த ஊழியம் தான் என்னன்னு கடந்த வாரத்தில் படித்தோம். அன்னைக்கு இருந்த வால்டேனியர்கள் தேவனுடைய பிரமாணம் உயர்த்தி பிடித்தார்கள் என்றும், வேதாகமமே வாழ்க்கையின் சட்டம், வேதம் என்ன சொல்கிறதோ அதற்கு தான் நாங்கள் கீழ்ப்படிவோம் என்று சொல்லி அவர்கள் வேத வாக்கியத்தை தங்களுடைய வாழ்க்கையில் உயர்த்தி பிடித்ததையும், பரிசுத்த ஓய்வு நாளாகிய 7ஆம் நாள் சனிக்கிழமை தான் ஓய்வு நாள், அது எப்பொழுது மாற்றப்பட்டது என்பதை மாற்றிய அந்த சின்ன ராஜாவை குறித்தும் அந்த மார்க்கத்தை குறித்தும் அந்த பாப்பு மார்க்கத்தை குறித்தும் எதிர்த்து நின்ற முதல் கூட்டத்தினர் இந்த வால்டேனியர்கள் என்பதை நாம் படித்தோம். அந்த வால்டேனியர்கள் தங்களுடைய ஜீவனை கொடுத்து இந்த தூய்மையான பரிசுத்தம் கரைபடாதபடிக்கு பரலோக தேவன் காலம் காலமாக காப்பாற்றி வந்த அந்த சத்தியத்தை இறுதியா யார் கையில் கொடுத்தார் அப்படின்னா மீதமான திருச்சபையில் ஒப்படைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோங்க. அன்பானவர்களே, இந்த திருச்சபை கிட்ட ஒப்படைச்சிருக்கிற ஊழிய பொறுப்பை கொண்டு போய் சேர்ப்பதற்கு பரலோகம் என்ன செய்து என்பதை நம்ம வாசித்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 10-11 வாசித்தோம் இல்லைங்களா? நீ மீண்டும் அநேக ஜனங்களையும் பாஷைகளையும் ராஜாக்களையும் குறித்து என்ன சொல்லுங்களா? தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ திருச்சபைகள் உண்டு. விதவிதமான பெயர்களோடு இந்த உலகத்தில் எத்தனையோ திருச்சபைகள் இருக்கலாம். ஆனால் எது தேவனுடைய திருச்சபை என்பதை கண்டுபிடிக்க பரலோகம் கொடுத்திருக்கிற அடையாளங்களில் ஒன்று என்ன அப்படின்னா, அந்த திருச்சபை கிட்ட எது இருக்குமா? தீர்க்க தரிசன ஆவி இருக்குமா? அதுதான் பைபிள் சொல்லுச்சு. ராஜாக்களையும் குறித்து நீங்க என்ன சொல்லணும்? தீர்க்க தரிசனம் சொல்லணும். உண்மையாகவே இந்த திருச்சபை கிட்ட அந்த வரம் இருக்குதா? ஆண்டவர் உண்மையா அப்படிதான் சொல்றாரா? வாங்க வேத பகுதியை கொஞ்சம் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை நாம் கடந்து வரும்பொழுது 12வது அதிகாரம் வசனம் 17 பாருங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 12:17. எது உண்மையான தேவனுடைய திருச்சபை? அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளையும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிட்டு. சாத்தான் யார் கூட யுத்தம் பண்றான் அப்படின்னா, தேவனுடைய சந்ததி ஒன்று உள்ளது. அந்த சந்ததிக்கு 2 அடையாளங்கள் கொடுக்கப்படுகிறது. அந்த 2 அடையாளம், ஒன்று கற்பனையை கை கொள்கிறவர்களும் அப்படின்னா யாருடைய கற்பனை? தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களும். 2வது அடையாளம் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி. ஸோ இந்த 2 வார்த்தையை கொஞ்சம் எடுத்து நம்ம படிக்க போறோம். தேவனுடைய கற்பனை அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த கற்பனை? வேதம் அது குறித்து என்ன சொல்லுது? ஒரு வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 4வது அதிகாரம் 13வது வாக்கியம். தேவனுடைய கற்பனைனா எது? எந்த காரியத்தை குறித்து அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார்? உண்மையான திருச்சபைக்கான அடையாளத்தை கொடுக்கும் பொழுது எப்படி கொடுத்திருக்கிறார்? நீங்கள்
கை கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட 10 கற்பனைகளாகிய தம்முடைய உடன்படிக்கையை அவர் உங்களுக்கு அறிவித்து அவைகளை 2 கற்பலகைகளில் எழுதினார். வசனம் வருது, நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட 10 கற்பனை. அப்ப தேவனுடைய கற்பனை அப்படின்னா எதுங்களா? இந்த பூமியில் மனுகுலம் கடைபிடிக்க வேண்டும் என்று, கை கொள்ள வேண்டும் என்று ஒப்படைக்கப்பட்ட கற்பனை தான் இந்த 10 கற்பனை அப்படின்னு பார்க்கிறோம். 10 கற்பனை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய கற்பனை அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 கற்பனை. இரண்டாவது உண்மையான திருச்சபைக்கான இரண்டாவது சான்று நம்ம பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 12:17 சொன்னாங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சி. அப்ப நீங்கள் கை கொள்ள வேண்டிய அப்படின்னா 10 கற்பனை அப்படின்னு பார்க்கிறோம். தேவனுடைய உண்மையான திருச்சபை எது அப்படின்னா 10 கற்பனையை கை கொள்கிற திருச்சபை தான் தேவனுடைய உண்மையான திருச்சபை. 10 கற்பனை மட்டும்தான் அதனுடைய அடையாளமா அப்படின்னா இல்ல, அதை தாண்டி மற்றொரு அடையாளம் உண்டு. அந்த அடையாளம் என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சி. சரி, இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சினா என்ன அர்த்தம்? அதுக்கு வேதம் என்ன சொல்லுது? மற்றொரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 10வது வாக்கியத்தை வாசிப்போம் பாருங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 19:10. அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசு கிறிஸ்துவை சாட்சியிட்ட உன் சகோதரரும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். அடுத்த வார்த்தை கவனிங்க, தேவனை தொழுதுக்குள் இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது. அன்பானவர்களே, மீதமான திருச்சபை தேவனுடைய உண்மையான திருச்சபை என்பதற்கு அடையாளம் ஒருவேளை உலகத்துல 10 கற்பனையை கை கொள்கிற ஓரிரு திருச்சபைகள் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய உண்மையான திருச்சபை எதை என்பதை அடையாளம் காணுவதற்கு 2 அடையாளங்கள் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று 10 கற்பனையை கை கொள்கிற கூட்டம், மற்றொன்று தீர்க்க தரிசன ஆவி. யார் மீதமானவர்கள்? யார் மீதமானவன் அப்படின்னா 10 கற்பனையும் தீர்க்க தரிசன ஆவியையும் யார் ஒருவர் தன் வாழ்வையில் கை கொண்டிருக்கிறாரோ, அதை ஒப்புக்கொள்கிறாரோ, அதை நம்புகிறாரோ, அந்த நபர் தான் யாரா மாற முடியும்? மீதமானவர்களாய் மாற முடியும். ஒரு உண்மையை சொல்றேன் பாருங்களேன். 7th டே திருச்சபையில் அங்கத்தினரா இருக்கலாம். அங்கத்தனா இருக்கிறதுனால யாரா மாறிட முடியாது? மீதமானவர்களா மாறிட முடியாது. நான் 7th டே சபையில ஒரு அங்கத்தினரா இருக்கிறேன், அதனால நான் தான் மீதமானவன் அப்படின்னா கிடையாது. யார் மீதமானவன் அப்படின்னா 10 கற்பனையும் இருக்கணும், தீர்க்க தரிசன ஆவியும் இருக்கணும். நமக்கு தெரியும் 10 கற்பனைனா என்னன்னு தெரியும். ஆனா இந்த தீர்க்க தரிசன ஆவினா என்ன அர்த்தம்? அது உண்மையாகவே நம்ம வாழ்க்கையில இருக்குதா? ஏன் அப்படின்னா சாத்தான் இந்த கடைசி காலங்களில் அவன் முறியடிக்க வேண்டும், ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொல்லி அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு காரியம் எது அப்படின்னா இந்த தீர்க்க தரிசன ஆவி. ஸோ நம்ம கொஞ்சம் அதை என்ன செய்ய போறோம் அப்படின்னா வாசிச்சு உண்மையாகவே அந்த தீர்க்க தரிசன ஆவினா என்ன, அது இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்குதா? நான் இத்தனை வருஷ காலமாய் நான் மீதமானவன் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் தான் உண்மையான சத்தியத்தை உடையவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய கிட்டத்தில் தான் உண்மையான சத்தியம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் உண்மையாகவே இத்தனை வருட கால வாழ்க்கையில நான் மீதமானவனா இருக்கிறேன்னா? ஒருவேளைங்க இந்த சத்தியத்தை ஆவியானவர் பேசியதுக்கு பிறகாக, ஆண்டவர் சத்தியத்தை நம்மோடு பகிர்ந்த பிறகாக நம்ம மீதமானவர்களாய் மாறுவதற்கான அந்த குணநட்சத்திரத்துக்குள்ள வரல அப்படின்னா ஒருபோதும் நீங்களும் நானும் நம்மை மீதமானவர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கான வாய்ப்பே இருக்காது. சரி, 10 கற்பனை, தேவனுடைய கற்பனை 10 கற்பனைன்னு படித்தோம். தீர்க்க தரிசன ஆவினா என்ன, அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தையை கொஞ்சம் நீங்க நிதானிக்கும் பொழுது தீர்க்க தரிசன ஆவி, தீர்க்க தரிசன ஆவி. அப்ப முதலாவது தீர்க்க தரிசனம்னா என்னன்னு தெரிஞ்சாதான் அடுத்தது ஆவினா என்ன நீங்க என்ன பண்ண முடியும், புரிஞ்சிக்க முடியும். ஃபர்ஸ்ட் தீர்க்க தரிசனம்னா என்ன? ஒரு சகோதரியை நான் சந்திக்க நேர்ந்தது. வேதாகமத்தில் கொஞ்சம் பைபிள் ஸ்டடி, தடிக்காரங்கோணம் பக்கத்தில் சில பைபிள் ஸ்டடி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் சமீப 2 வார காலமாக. அங்கே ஒரு சிஸ்டர் என்னை பார்த்து கேட்டாங்க பைபிள் ஸ்டடி நேரத்தில், பிரதர் எங்கள் பாஸ்டர் தீர்க்க தரிசனம் சொன்னார் தெரியுங்களா? என்ன தீர்க்க தரிசனம் சொன்னார்? ஒருத்தவருக்கு ரொம்ப கடனாக இருந்துச்சு, 1 மாதத்தில் உன் கடன் அடைய போகுதுன்னு சொன்னார். கடன் அடைஞ்சிருச்சு. எவ்வளோ கடன்? 3000 ரூபாய் கடன் இருந்துச்சு அப்படின்னாங்க.
நான் நினச்சேன் ஏதோ ஒரு 30 லட்சம் இருக்கும் போல சொல்லுவாங்க அப்படின்னு காரியங்கள். ஆனால் அந்த 3000 கடை இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி கடந்து வந்தாச்சு. அப்போ அவங்க என்கிட்ட கேட்டாங்க, எங்கள் சபையில் எங்கள் பாஸ்டர் தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. நான் சொன்னேன், தீர்க்க தரிசனம்னா என்ன முதலாவது நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்களா சகோதரி அப்படின்னும் போது, அதான் எங்கள் பாஸ்டர் எல்லாத்தையும் சொல்கிறாரு, நடக்க போகிறதுக்கு முன்னாடியே சொல்கிறாரு, அதான தீர்க்க தரிசனம் அப்படின்னாங்க. வேதம் உண்மையாகவே தீர்க்க தரிசனம்னா என்ன, அந்த தீர்க்க தரிசனத்தை யார் மாத்திரமே உரைக்க முடியும், இந்த மீதமான திருச்சபையினிடத்துல அந்த வரத்தை தேவன் கொடுத்ததற்கான நோக்கம் என்ன என்பதை ஒரு கணம் நம்ம புரிஞ்சுக்கணுங்க. தீர்க்க தரிசனம்னா முதலாவது என்ன, ஒரு சம்பவம் வேதாகமத்தில் இருக்குது, அதை வாசிக்க போறோம். ஏசாயா 41வது அதிகாரம் 21 23 வரைக்கும் வாசிக்க போறோம். தேவன் அப்படின்னா, கடவுள் அப்படின்னா அவருக்கு இருக்க வேண்டிய முக்கியமான குணம், இங்க தான் தெய்வம்னா யாருன்னு நிற்கிறார். எல்லாருமே தோற்று போகக்கூடிய ஒரு புள்ளி இருக்கும் அப்படின்னா அந்த புள்ளி இதுதான். என்ன காரியம்னு பாருங்களேன். ஏசாயா 41வது அதிகாரம் வசனம் 21 23 வரைக்கும் வாசிக்க போறோம். அந்த வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார், உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் என்று யாக்கோபின் ராஜா உரைக்கிறார். அவர்கள் அவைகளை கொண்டு வந்து சம்பவிக்க போகிறவைகளை நமக்கு தெரிவிக்கட்டும். அடுத்த வார்த்தையை கவனிங்க. அவைகளில் முந்தி சம்பவிப்பவைகள் இன்னவைகள் என்று சொல்லி நாம் நம்முடைய மனதை அவைகளின் மேல் வைக்கும்படிக்கும் பிந்தி சம்பவிப்பவைகளையும் நாம் அறியும்படிக்கும் நமக்கு தெரிவிக்கட்டும், வரும் காரியங்களை நமக்கு அறிவிக்கட்டும். அடுத்த வசனம் பாருங்க 23. பின்வரும் காரியங்களை எங்களுக்கு தெரிவியுங்கள், அப்பொழுது நீங்கள் தேவர்கள் என்று அறிவோம். தேவர்கள் என்ன அர்த்தம்? தெய்வம். தெய்வனா யாரு என்பதற்கான குவாலிட்டி இந்த வசனத்துல தான் இருக்குது. இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ நபர்கள் நாங்கள் வழிபடுவதுதான் உண்மையான தேவன், இதுதான் தெய்வம் அப்படின்னு எத்தனையோ பேர் கிளைம் பண்ணிக்கலாங்க. ஆனா தேவன் என்ன செய்யறார், உண்மையான தெய்வம் என்ன செய்யறாருன்னா, வாங்க உங்க வழக்கை கொண்டு வாங்க, வழக்கை கொண்டு வந்து இந்த காரியத்திற்கு யார் ஒருவர் பதில் இருக்கிறாரோ அவர்தான் தெய்வம், நீங்க வந்து உங்க வழக்கை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அந்த வழக்கை கொண்டு வந்து என்ன செய்யணும் என்பதை 21 22 நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு மிக முக்கியமான வார்த்தை அந்த இடத்துல வருகிறது. நீங்க கொஞ்சம் அதை கவனிங்களேன். நீங்களும் வேதாகமத்தில் அந்த சம்பவத்தை பார்க்கும்போது தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். சம்பவம் என்ன? 22. அவர்கள் அவைகளை கொண்டு வந்து சம்பவிக்க போகிறவைகளை நமக்கு தெரிவிக்கட்டும். தீர்க்க தரிசனம்னா என்ன அப்படின்னா, சம்பவிக்கிற போகிறவைகளை முன்கூட்டியே என்ன பண்ணுமா, சொல்லணும். முன்கூட்டியே சொல்ற காரியத்துல எது முன்னாடி சொல்லணும் எதை பின்னாடி சொல்லணும் வசனம் சொல்லுது பாருங்க. அவைகளில் முந்தி சம்பவிப்பவைகள் இன்னவைகள் என்று சொல்லி நாம் நம்முடைய மனதை அவைகளின் மேல் வைக்கும்படிக்கும் பிந்தி சம்பவிப்பவைகளையும் நாம் அறியும்படிக்கும் நமக்கு தெரிவிக்கட்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தீர்க்க தரிசனம் என்றால் என்ன அப்படின்னா, நடக்க போற சம்பவங்களை முன்கூட்டியே சொல்லணும். அங்க நடக்க போற சம்பவத்துல இரண்டாவது ஸ்டெப் ஆண்டவர் வைக்கிறாரு. என்ன இரண்டாவது ஸ்டெப் தெரியுங்களா? நடக்க போற சம்பவத்திலே எந்த சம்பவம் முன்னாடி நடக்கும், எந்த சம்பவம் பின்னாடி நடக்கும், ஆர்டர் போட்டு சொல்லணும். அப்படி சொல்றது தான் யாருங்களா? தெய்வம். ஒரு விஷயத்தை நீங்க சிந்திச்சு பாருங்க. இந்த ஒரு காரியத்தை இன்னைக்கு உலகத்துல யாராலையும் செய்ய முடியாது. ஒருவேளை வரும் காரியங்களை அறிவிக்கிறாங்க அப்படின்னா அந்த வரும் காரியங்கள்ல எது முன்னாடி நடக்கும் எது பின்னாடி நடக்குன்னு சொல்லத்தக்க ஒரு நபர் இந்த உலகத்துல உண்டா? இன்னைக்கு நிறைய பொய் பொருட்கள் உலகத்துல உண்டுங்க. ஆண்டவர் சொல்றாரு, தெய்வம்னா யாரு என்பதை இந்த சம்பவத்தை வச்சுதான் புரிஞ்சுக்க முடியும். வருங்காரியங்கள் அறிவிக்கிறாங்கல்ல, அறிவிக்கிறவங்க அதுல முன்னாடி எது நடக்கும் பின்னாடி எது நடக்கும் அப்படி நடக்கிற விஷயத்தை எப்படி சொல்லுங்களா? வரிசையின் பிரகாரம் சொல்லுங்களாம். அப்படி சொல்வதுதான் யாருடைய குணம்? தெய்வத்தினுடைய குணம். இன்னைக்கு இந்த சவாலுக்கு ஆண்டவர் கூப்பிடுறாரு, கொண்டு வாங்க வழக்க, நம்ம வழக்காடும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாருன்னா அந்த குவாலிட்டி இன்னைக்கு இந்த உலகத்துல எந்த தெய்வத்துக்கிட்ட இருக்குது? ஒரே ஒரு தெய்வம், உத்தம தெய்வம், உண்மையான தெய்வம், சத்தியமுள்ள தேவன். இந்த தெய்வத்துக்கிட்ட மட்டும் அந்த குவாலிட்டி இருக்குது. அது நம்ம பல வகையில பார்க்க முடியும் பரிசுத்த வேதாகமத்தில். அப்ப அன்பானவர்களே, தீர்க்க தரிசனம்னா என்ன அப்படின்னா, வரும் காரியங்களை சொல்லணும். அந்த வரும் காரியங்களிலையும் எது முன்னாடி நடக்கும் எது பின்னாடி நடக்கும் என்பதை என்ன பண்ணுங்களா? தெளிவாய் சொல்லிக் கொடுக்க வேண்டும். மற்றொரு வசனத்தையும் நம்ம வாசிப்போம். தீர்க்க தரிசன ஆவி. தீர்க்க தரிசனம்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஆவினா என்ன அர்த்தம் அப்படி என்பதை கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். 2 பேதுருவின் புத்தகம்
1வது அதிகாரம், 2 பேதுருவின் புத்தகம் 1வது அதிகாரம் 19 21 வரைக்கும் வாசிக்க போறோம். கவனத்தோடு கவனியுங்க. அதுல என்ன வார்த்தை வருதுன்னு பாருங்களேன். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளில் உள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்று அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. 21 தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. அப்ப தீர்க்க தரிசனம் மனுஷ சித்தத்தினால உண்டாகிறது கிடையாது. அடுத்த வார்த்தையை கவனிங்க. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். தீர்க்க தரிசன ஆவி. தீர்க்க தரிசனம்னா எதிர்காலத்தை அறிவிக்கணும். அந்த எதிர்காலத்தை எல்லாராலையும் அறிவிச்சிட முடியாது. யார் மட்டும்தான் அறிவிக்க முடியும்? தெய்வம் மட்டும்தான் அறிவிக்க முடியும். அதுலயும் ஒரு விஷயத்தை சொல்லும்போது சொல்றாங்க, ஆவி, அந்த ஆவியானவர் இல்லை அப்படின்னா தீர்க்க தரிசனம் என்ன பண்ண முடியாதான், சொல்ல முடியாது. அதை தான் வார்த்தையை சொல்றாங்க. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். சில உதாரணங்களை வேதாகமத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, வேதாகமத்தை வாசிக்கிறோம். ஏசையா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் தீர்க்க தரிசனம் உரைச்சாங்க. உதாரணம் பாருங்களேன். எரேமியா தீர்க்கதரிசி ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறாரு. பாபிலோன் வரப்போகிறது, உங்களை சிறை கொண்டு போக போகிறது என்று சொல்லி இஸ்ரவேலருக்கு முன்பதாக அந்த தீர்க்க தரிசனத்தை உரைச்சாரு. நிறைவேறிச்சா? நிறைவேறிச்சு. அவங்க எப்படி அந்த தீர்க்க தரிசனத்தை உரைச்சாங்க அப்படின்னா, தேவனுடைய ஆவியானவர் துணை கொண்டு அவங்க என்ன செஞ்சாங்க, அதை உரைத்தார்கள். அப்ப தீர்க்க தரிசன ஆவினா என்ன அப்படின்னா, தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாய் அல்லது தீர்க்கதரிசி வழியாக சத்தியத்தை கொடுப்பதுதான் தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் எதிர்காலத்தை அறிவிப்பது. அந்த எதிர்காலத்தை எல்லாராலையும் அறிவிச்சிட முடியாது, தேவனால் மாத்திரம்தான் முடியும். தேவனுடைய ஆவியானவர் என்ன செய்வார்னா, பரிசுத்த மனுஷர்களை தேர்ந்தெடுத்து அந்த பரிசுத்த மனுஷர்கள் மூலமாய் நடைபெற போகிற எல்லா சம்பவங்களையும் சொல்லி கொடுப்பார். அன்பானவர்களே, இன்னைக்கு தீர்க்க தரிசனம் அப்படின்னு வரும்பொழுது இந்த உலகம் எது தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு இருக்குது? யாரோ ஒரு கூட்டத்தில் யாரோ ஒரு நபர் பேரை சொல்லி, அவர் பேரை சொல்லி, உனக்கு இந்த பிரச்சனை இருக்குதா? அவங்க என்ன சொல்லுவாங்க? ஆமாங்க ஆமாங்க, இன்னைக்கு ஆண்டவர் உரைக்கிறார், உனக்கு இது இன்னைக்கு நடக்க போகிறது. இந்த மந்திர ஜாலங்களை எல்லாத்தையும் ஒரு கணம் அவர்களோடு இசைந்து பார்க்கும் பொழுது அது என்னன்னு தெரிஞ்சிடும். ஒருவேளை நீங்க அந்த கூட்டங்களுக்கு போகிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நீங்க கேட்க வேண்டியது என்ன தெரியுங்களா? சரிதாங்க ஐயா, நீங்க சொன்ன சம்பவத்தில் எது முன்னாடி நடக்கும், எது பின்னாடி நடக்கும் சொல்லுவாங்களாங்க? சொல்லுவாங்களா? தெய்வம் சொல்லியிருக்கிறாருங்க. தானியேல் புத்தகத்தையும் வெளிப்படுத்தல் புத்தகத்தையும் இன்னும் தீர்க்க தரிசன புத்தகங்கள் எடுத்து வாசித்து பாருங்க. எந்த சம்பவம் முன்னாடி நடக்கும், எந்த சம்பவம் பின்னாடி நடக்கும் என்பதை ஒரே தேவனால மாத்திரம்தான் சொல்ல முடியும். அது ஜீவனுள்ள தேவனால மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். இந்த சவாலுக்கு யாரும் நிற்கவே முடியாது. ஏன்னா தெய்வம் இதுதான் உண்மை, அதுதான் உண்மை, இதுதான் உண்மை, அதுதான் உண்மை, 1000 காரியங்களை கொண்டாலும் அவங்க சொல்ல வேண்டியது சம்பவத்தில் எது முன்னாடி நடக்கும், எது பின்னாடி நடக்கும் என்பதை தெளிவாய் சொல்ல வேண்டிய காரியங்களுக்குள்ளாக இருக்குதுங்க. இந்த தீர்க்க தரிசன ஆவின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? தீர்க்கதரிசிகள் வழியாய் தேவன் பேசுகிற சத்தியம்தான் தீர்க்க தரிசன ஆவி. தேவன் கொடுப்பதுதான் சத்தியம் அப்படின்னா இதை வேதாகம் மற்றொரு வார்த்தையில் சொல்லுது. அதுக்கு மற்றொரு வார்த்தை நம்ம பயன்படுத்துது, சாட்சியாகமம் அப்படின்னு பயன்படுத்துவோம். தீர்க்க தரிசன ஆவிக்கு மற்றொரு பேர் என்ன சொல்லுவோம், சாட்சியாகமம். அந்த சாட்சியாகமம் எப்படி வருகிறது என்பதை 2 வசனங்களை வாசிக்க போறோம். கவனத்தோடு கவனியுங்க. நெகேமியா 9வது அதிகாரம் 26வது வாக்கியம். யார் அந்த சாட்சின்னு பாருங்களேன். நெகேமியா 9வது அதிகாரம் 26, நெகேமியா 9:26 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாகி உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உம்முடைய நியாயப்பிரமாணத்தை தங்களுக்கு புறம்பே எறிந்துவிட்டு தங்களை உம்மிடத்தில் திருப்பும்படி அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்ட உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு. யாரை கொண்டு போட்டாங்களா? தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசிக்கு என்ன வேலை அப்படின்னா அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டு. அப்ப சாட்சி யார் அப்படின்னா தீர்க்கதரிசி. எப்பவுமே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஒரு வசனத்தை வச்சு என்ன பண்ணக்கூடாதான், முடிவுக்கு வரக்கூடாது. மற்றொரு வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமம் 24வது அதிகாரம் 19வது வாக்கியம். சாட்சி என்பது யாருன்னு பாருங்களேன். 2 நாளாகமம் 24:19.
அவர்களை தம்மிடத்திற்கு திரும்ப பண்ண கர்த்தர் அவர்களிடத்திலே தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். அவர்கள் ஜனங்களை திட சாட்சியாய் கடிந்து கொண்டார்கள். அப்ப சாட்சி என்பது யாருங்க? தீர்க்கதரிசிகளை குறிக்கிறது. இப்ப இந்த சாட்சி தான் எந்த வசனத்தில் வருதுன்னா, ஆரம்பத்தில் வசனம் வாசிச்சோமே, வெளிப்படுத்தின விசேஷம் 12:17 பாருங்க. அந்த சாட்சி எங்க போய் ஆண்டவர் லிங்க் பண்றாருன்னு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12:17. அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களும். அந்த சாட்சி என்ன அப்படின்னா தீர்க்கதரிசி. தீர்க்க தரிசன ஆவினா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன் பரிசுத்த மனுஷர்களை தேர்ந்தெடுத்து தம்முடைய திருவுள்ள சித்தத்தை தீர்க்கதரிசிகள் மூலமாய் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு கொடுப்பதுதான் தீர்க்க தரிசன ஆவி. ஆங்கிலத்தில் சொன்னா ஸ்பிரிட் ஆஃப் ப்ராபசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமோஸ் 3வது அதிகாரம் 7வது வாக்கியத்தை கொஞ்சம் வாசிப்பவாங்களேன். ஆமோஸ் 3:7 தேவன் என்ன செய்யறாருன்னு பாருங்க. ரொம்ப மிக முக்கியமான வார்த்தை. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். தேவன் ஒரு காரியத்தை செய்ய போறார் அப்படின்னா யார்கிட்ட வெளிப்படுத்துவாரு? தீர்க்கதரிசிகள் கிட்ட வெளிப்படுத்துவாருங்க. சரிங்க, சாமுவேல் தீர்க்கதரிசியா இல்லையா? வேதம் என்ன சொல்லுது சாமுவேலை குறிச்சு? சின்ன பிள்ளை தாங்க சாமுவேலு. ஏலி குடும்பத்துக்கு நியாய தீர்ப்பு செலுத்த போறாரு. ஆண்டவர் யார்கிட்ட வந்து பேசுறாரு? சாமுவேல் கிட்ட பேசுறாரு. அதே போல 1000 காரியங்களை சொல்ல முடியும். இந்த உலகத்தில் தேவன் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக அதை யாருக்கு வெளிப்படுத்துவார் அப்படின்னா தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தி தீர்க்கதரிசிகள் மூலமாய் ஆண்டவர் சத்தியத்தை என்ன பண்ணுவாராம்? கொடுப்பார். சரி, தீர்க்க தரிசன ஆவினா என்ன நம்ம படிச்சிட்டோம். தீர்க்கதரிசிகள் மூலமாய் ஆண்டவர் பேசி கொடுக்கிற வார்த்தை தான் தீர்க்க தரிசன ஆவி. கேள்வி, முடிவு காலத்தின் சம்பவங்கள் நம்ம தொடர்ச்சியாய் படித்து கொண்டு வருகிறோம். இந்த மீதமான திருச்சபை கிட்ட ஒரு பரிசுத்தமான சத்தியம் ஒப்படைக்கப்பட்டுச்சு, உண்மை. அந்த சத்தியத்தோடு கூட இந்த முடிவு கால திருச்சபைக்கு ஆண்டவர் 2 அடையாளங்களை கொடுத்தாரு. தீர்க்க தரிசன ஆவியும் கொடுத்திருக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம். அதனுடைய பொருத்தம் என்ன அப்படின்னா, தீர்க்கதரிசி அந்த திருச்சபை கொடுத்திருக்கிறார். கேள்வி, இந்த முடிவு காலத்துல இந்த மீதமான திருச்சபைக்கு ஏன் ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொடுத்தாரு? அந்த தீர்க்கதரிசி மூலமாய் ஏன் தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுக்கிறாரு? என்ன காரணம் என்று தெரியுங்களா? ஏன் முடிவு காலத்துல ஒவ்வொரு காலகட்டங்களிலுமே ஆண்டவருக்கு தீர்க்கதரிசிகள் இருந்து கொண்டு தான் இருந்தாங்க. அப்போஸ்தலருடைய காலத்திலையும் பார்க்க முடியும், அதுக்கு முன்னாடி இருந்த காலங்களையும் பார்க்க முடியும். எந்த காலத்தில் தெரியுங்களா? இல்ல, இந்த இருண்ட காலத்துல மட்டும்தான் ஆண்டவருக்கு தீர்க்கதரிசிகள் இல்லை. ஏன் படிப்போம் வரக்கூடிய நாட்கள்ல. ஆனா இந்த முடிவு காலம் தொடங்கியதற்கு பிறகாக ஆண்டவர் அவருடைய உண்மையான சபையில, மீதமான சபையில எந்த வரத்தை அவர் மீண்டுமாக கொண்டு வருகிறார் அப்படின்னா தீர்க்க தரிசன வரத்தை கொண்டு வராரு. ஏன் ஆண்டவரே முடிவு காலத்தில் இந்த வரத்தை கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லி என் உள்ளத்துக்குள்ளாக ஒரு கேள்வி தொடர்ந்து எழுந்து கொண்டே இருந்துச்சுங்க. அந்த கேள்விக்கான பதில ஆண்டவர் தான் கொடுத்தாரு. வசந்த வாசிக்கலாங்களா? ஏன் முடிவு காலத்தில் தீர்க்க தரிசன ஆவி இந்த திருச்சபை கொடுக்கப்பட்டுச்சு? ஏன் முடிவு காலத்தில் ஆண்டவர் தீர்க்கதரிசி இந்த திருச்சபைக்கு கொடுத்தார்? மத்தேயு 24வது அதிகாரம் 11வது வாக்கியத்தை வாசிப்போம். மத்தேயு 24:11. சீக்கிரம் முடிக்க போறோம், வாசிப்போம் பாருங்களேன். மத்தேயு 24:11 வசனம் என்ன சொல்லுது? 11 அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகர்களை வஞ்சிப்பார்கள். சரிங்க, எப்போ வருவாங்க இந்த கள்ள தீர்க்கதரிசி? சீஷர்கள் கேட்டாங்க, இயேசுவே உலகத்தின் முடிவுக்கும் உங்களுடைய வருகைக்கும் அடையாளம் என்னன்னு கேட்டாங்க. கிறிஸ்து அவருடைய வருகைக்கு முன்னாடி என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்கும் என்பதை லிஸ்ட் போட்டு கொடுத்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்கிறாரு. அதுல ஒரு காரியத்தை சொல்றாரு 24:11. அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை. அப்ப இயேசுவினுடைய வருகைக்கு முன்பதாக முடிவு காலத்துல இந்த உலகத்துல யார் வராங்க? கள்ள தீர்க்கதரிசி. சரிங்க, இப்ப கள்ள தீர்க்கதரிசி அப்படின்னு ஒரு நபர் வராங்க அப்படின்னா, சாத்தான் கள்ள தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்துறான் அப்படின்னா தேவன் என்ன செய்யணும்? தேவன் என்ன செய்யணும்? கள்ள தீர்க்கதரிசின்னு ஒருத்தவன் இருக்கிறான் அப்படின்னா ஆண்டவர் எந்த தீர்க்கதரிசி கொண்டு வரணும்? நல்ல தீர்க்கதரிசியை கொண்டு வரும். ஏன் இந்த மீதமான திருச்சபைக்கு இந்த முடிவு காலத்துல தீர்க்க தரிசன ஆவி? ஏன் தீர்க்கதரிசி அப்படின்னா உலகத்துல அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் வந்திருக்கிறாங்க. அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் அவர்கள் தவறென்று சொல்லுவதற்கு தேவன் உண்மையான ஒரு தீர்க்கதரிசியை இந்த திருச்சபையில் என்ன பண்ணிருக்கிறாரு? ஏற்படுத்தியிருக்கிறார். உங்களுக்கு தெரியுங்களா?
முடிவு கால தீர்க்கதரிசி எந்த நாட்டில் பிறப்பாங்க, எந்த காலத்தில் பிறப்பாங்க, எந்த திருச்சபையில் பிறப்பாங்க, எல்லாம் சத்திய வசனத்தில் இருக்குது, வேதாகமத்தில் இருக்குது. எந்த திருச்சபையில தோன்றுவாங்க, எந்த காலத்துல தோன்றுவாங்க, அவங்க எப்படி தோன்றுவாங்க என்பதையெல்லாம் பரிசுத்த வேதாகமம் அவ்வளோ முத்தான சத்தியங்களை வச்சிருக்குதுங்க. அப்ப நீங்க யோசித்து பாருங்க, ஏன் இந்த முடிவு காலத்துல தீர்க்க தரிசன ஆவி, ஏன் முடிவு காலத்துல தீர்க்கதரிசி அப்படின்னா, இன்னைக்கு உலகத்துல யார் இருக்கிறது? கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறபடினால தேவன் ஒரு உண்மையான தீர்க்கதரிசி இந்த திருச்சபையில ஏற்படுத்த வேண்டிய அவசியம் வந்தது. ஒரு 2 நபரை நான் காட்ட போறேன். அந்த 2 நபரை பாருங்களேன். அந்த 2 நபர் முதலாக இந்த மீதமான திருச்சபையில் இந்த தீர்க்க தரிசன வரத்தை கொடுக்கும்படியாக தேவன் 2 நபர்களை அழைச்சார். அந்த 2 நபர்கள், ஒருத்தர் வில்லியம் ஃபாய், இன்னொருத்தர் வந்து அசன் ஃபால்ஸ். இவங்க 2 பேரும் முதலாக இந்த 1844 ஒரு மாபெரும் ஏமாற்றம் நடந்துச்சு பாருங்க. இந்த மாபெரும் ஏமாற்றம் நடந்து ஆண்டவர் இந்த மீதமான திருச்சபையில இந்த தீர்க்க தரிசன ஆவியை ஸ்தாபிக்கும் பொழுது இந்த 2 நபர் அழைச்சார். இந்த 2 நபரை அழைக்கும் பொழுது இவங்க சில மிக முக்கியமான காரியத்தை சொல்றாங்க. நான் அதை கொஞ்சம் உங்களுக்கு வாசிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, மிக முக்கியமான சம்பவம் பாருங்க. இதை புரிஞ்சிக்காம தீர்க்கதரிசியை புரிஞ்சிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அவ்வளோ மிக முக்கியமான காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் ஒரு கணம் நான் அதை வாசிக்கிறேன், நீங்க கொஞ்சம் தயவா அதை கேளுங்க. தேவன் கடைசி நாட்களில் ஆவியின் வரத்தை கொடுக்கிறதுக்கான காரணம், தமது ஜனங்களை வழிநடத்த, ஏமாற்றத்திலிருந்து காக்க 1844 ஆண்டுக்கு தீர்க்க தரிசனம் வழங்கப்பட்ட போது 1842 ஆண்டில் 7ஆம் நாள் அட்வென்டிஸ்ட் திருச்சபை, அதாவது செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை அமைவதற்கு முன்பதாக கடவுள் மனேயின் போர்ட்லாண்டில் உள்ள உறுப்பினரான அட்வென்டிஸ்ட் விசுவாசி வில்லியம் ஃபாயை தேர்ந்தெடுத்தார். இவர் வந்து ஒரு கருப்பினத்தினர், அதாவது கருப்பினத்தினர் அப்படின்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அந்த இனத்தை சார்ந்தவர். இந்த தீர்க்க தரிசன வரத்தை ஆண்டவர் முதலாக யாருக்கு கொடுக்கிறார்? அந்த வில்லியம் ஃபாய்க்கு தான் கொடுக்கிறார். தரிசனத்தை கொடுக்கிறாரு. இந்த வில்லியம் ஃபாய் என்ன பண்றாரு அப்படின்னா, ஐயோ இதெல்லாம் என்னால போய் சொல்றதற்கான தகுதி என்னிடத்துல இல்ல, என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இந்த வில்லியம் ஃபாய் என்ன பண்ணிடுறாருன்னா விலகிறார். ஆண்டவர் மீண்டும் யாருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கிறார் அப்படின்னா, ஹெசன் ஃபோஸ் அப்படின்னு ஒரு நபருக்கு கொடுக்கிறார். இந்த நபர் என்ன செய்யறார் அப்படின்னா, இவருக்கும் அந்த தரிசனம் கொடுக்கப்படுகிறது. தரிசனம் கொடுக்கப்பட்ட போது இவர் என்ன செய்யறார் அப்படின்னா, இந்த ஊழியத்தை என்னால செய்ய முடியாது, இன்னும் நாள் செல்லட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த தரிசனத்தை கொடுக்க இவரால் ஒன்றும் செய்ய முடியல. இறுதியா அந்த காரியத்தை நிராகரிச்சிடுறாரு. சில நேரங்கள் அவருக்கா மனசு வந்து, தெய்வம் கொடுக்கறத நம்ம தடை பண்ணக்கூடாது, இந்த உலகத்திற்கு இந்த செய்தியை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, எலும்பி வராரு. எலும்பி வந்து ஜனங்களை கூட்டிட்டாரு. ஜனங்களை கூட்டிட்டு அந்த தரிசனத்தை சொல்வதற்காக அவர் யோசிக்கும் போது எது ஞாபகம் வரல? தரிசனம் நினைவுக்கு வரல. அவர் கதறி அதே இடத்துல அழுதார். ஏன் அழுதார் அப்படின்னா, தேவன் இவ்வளவு மகத்துவமான வரத்தை எனக்கு கொடுத்திருந்தும் நான் அதை அசட்டை செய்து நான் அதை என்னிடத்தில் நீக்கி போகும்படி செய்துட்டனே அப்படின்னு சொல்லி அங்க இந்த நபர் என்ன செய்யறாருன்னா மனமுடைந்து அழுகிறார். 3வது தான் யார்கிட்ட இந்த வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, திருமதி எலன் கோல்ட் ஒயிட், எலன்ஜி ஒயிட் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, இவர்களிடத்துல 3வது தான் கொடுக்கப்பட்டுச்சு. அவங்க என்ன செய்தாங்க? என்ன தரிசனம் எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சோ அந்த தரிசனத்தை எல்லாம் எழுதி வைத்தாங்க. எழுதி வைத்து அதை ஆண்டவர் எங்கெங்க கொடுக்க சொன்னாரோ அந்த எல்லா இடங்களிலும் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க? கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப நீங்க யோசித்து சொல்லுங்க, இந்த முடிவு கால தீர்க்கதரிசியை பத்தி வேதத்துல ஒரு அதிகாரம் இருக்குது. யாராவது சொல்ல முடியுங்களா எந்த அதிகாரம் அப்படின்னு? முடிவு கால தீர்க்கதரிசியை பத்தி வேதாகமத்துல 2 அதிகாரங்கள் நம்ம பார்க்க முடியும். நிறைய இடங்கள் வசனங்கள் உண்டு. முடிவு காலத்தில் ஒரு தீர்க்கதரிசி தோன்றுவாங்க அப்படி என்பதற்கு வேதம் ஒரு அறிவிப்பு நமக்கு கொடுக்குது. அன்பானவர்களே, இந்த காரியத்தை இவர்கள் பெற்றுக்கொண்ட போது தீர்க்க தரிசன ஆவினா என்ன அப்படி என்பதை நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்குது. வரும் காரியங்கள் அறிவிக்கணும். அந்த வரும் காரியங்கள்ல எது முன்னாடி நடக்கும், எது பின்னாடி நடக்கும். இவங்களுடைய புத்தகங்களை தேவன் தரிசனமாக கொடுத்தது எல்லாத்தையும் எழுதி வைக்க சொன்னாரு. இவங்க எழுதி வச்சாங்க. எழுதி வைத்த புத்தகங்கள்ல ஒன்று கடைசி கால சம்பவம், லாஸ்ட் டே ஈவென்ட்ஸ். அந்த கடைசி கால சம்பவங்களை போய் வாசித்து பாருங்க. இன்னும் மாரநாதா அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது, மாபெரும் ஆன்மீக போராட்டம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. இந்த 3 புத்தகங்களிலும் இந்த முடிவு காலத்துல எந்த சம்பவம் எப்பொழுது நடக்கும், எந்தெந்த காரியங்கள் எப்பொழுது நடைபெற போகிறது என்பதை தேவன் தெளிவாக திட்டத்துடன் ஆண்டவர் இந்த முடிவு காலத்துல தம்முடைய தீர்க்கதரிசி மூலமா இந்த காரியத்தை கொடுத்திருக்கிறார்.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு காரியத்தை சிந்திச்சு பார்ப்போம். மீதமானவர்கள் கையில் 2 அடையாளம் இருக்கணும்னு சொன்னேன். 2 அடையாளம் எதுங்க? ஒன்று தேவனுடைய கற்பனை, மற்றொன்று தீர்க்க தரிசனத்தின் ஆவி. தீர்க்கதரிசி. ஏன் தீர்க்கதரிசி? ஒரு 8 காரணங்களை படிச்சு முடிக்க போறோம். நம்ம மிக முக்கியமான சம்பவங்கள் எல்லாமே, அந்த காரியங்கள் என்ன என்பதை கொஞ்சம் வாசிக்கலாங்களா? 8 சம்பவம் போடுங்க தம்பி. முதல் காரியம், தீர்க்க தரிசன ஆவியின் நோக்கம் என்ன சொல்றாங்க? பண்டைய காலங்களில் தேவன் தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர் மூலமாக மனிதர்களிடம் பேசினார். இந்நாளில் அவர் தமது ஆவியின் சாட்சிகள் மூலமாய் பேசுகிறார். எந்த புத்தகத்தில் இருக்குது? டெஸ்டிமோனிஸ் ஃபார் தி வால்யூம் 5ல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சொல்றாங்க பக்கம் 661ல சொல்றதுக்கான காரியம் என்ன அப்படின்னா, காலம் காலமாக தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமா என்ன பண்ணிட்டு இருந்தாரு? பேசிக்கிட்டு இருந்தார். சரிங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும்படி தீர்க்கதரிசி மூலமா பேசிக்கிட்டே இருந்தாரு. யோவான் ஸ்நானகன் தீர்க்கதரிசியா இல்லையா? முதலாம் வருகைக்கு முன்பதாக ஜனங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு ஒரு யோவான் ஸ்நானகனை தேவன் ஏற்படுத்தினார். அந்த யோவான் ஸ்நானகன் தேவனுக்கு வழியை ஆயத்தப்படுத்தினார். மக்களோடு தேவனுடைய வாயாயிருந்து இந்த யோவான் ஸ்நானகன் பேசினார். அப்படின்னா 2ஆம் வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்த ஆண்டவர் தீர்க்கதரிசியினுடைய அவசியத்தை கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? நிச்சயம் கொடுப்பார். அதான் நம்ம ஒரு கேள்வி வச்சிருக்கிறோம். நீங்க அந்த சத்தத்தை கேட்பது உண்டா அப்படின்றதுக்கு ஏசாயா 30வது அதிகாரம் 21வது வசனம் ரொம்ப எல்லாருக்குமே மிக முக்கியமான வசனம், எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான வசனம் கூட. நான் அதை கொஞ்சம் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனத்தோடு கவனிங்க. நீங்கள் வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். நம்ம பரலோக கானானை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம போற வழி தப்பு சரின்னு ஆண்டவர் வேதத்தின் மூலமாகவும் சாட்சியாகத்தின் மூலமாகவும் கொடுத்து கொண்டிருக்கிறாரு. அதுலயும் இந்த முடிவு காலத்துல ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசி மூலமா வார்த்தையை பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அவங்களுடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, வழி இதுவே, இதுல நடவுங்கள். ஏன் இவங்களை அநேகருக்கு நம்முடைய திருச்சபையில பிடிக்கவே மாட்டேது தெரியுங்களா? என்ன காரணம் நினைக்கிறீங்க? தீர்க்கதரிசியா? பைபிள் மட்டும் போதும் பிரதர், பைபிள் மட்டும் போதும் பாஸ்டர். எப்ப பைபிள் போதுனா நீ மீதமானவரை இல்ல. செவன்த் அட்வென்டிஸ்ட் திருச்சபையில ஒரு விசுவாசியா நீ என்ன பண்ண முடியும்? இருக்க முடியும். ஆனால் தீர்க்க தரிசன ஆவியின் வரம் இல்லாமல் ஒரு மீதமானவராய் ஒருவரும் மாற முடியாது. அதான் சொல்றாங்க, நாம் வழி தப்பி போகிற சமயங்கள்ல அதுல போகாதீங்க, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தை நம் காதுகளில் சத்தம் கேட்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்கணும். 2வது காரியத்துக்கு போயிடுவோம். தீர்க்க தரிசனாவின் நோக்கம் என்ன? வேதாகமத்திற்கு பதிலாக தீர்க்க தரிசனாவின் வரம் அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, பைபிள் படிக்கிறத விட்டுறாங்க. எதை படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க? தீர்க்க தரிசன ஆவியே படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் அநேகர் தீர்க்கதரிசியை வேண்டான்னு ஒதுக்குறாங்க அப்படின்னா, அநேகர் வேதத்தை விளக்க வந்த வெளிச்சம் தான் தீர்க்க தரிசன ஆவி. உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நீங்க 2 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 8வது வாக்கியத்தை எடுத்து வாசிங்களேன். மோசே 5 ஆகமங்களை எழுதினார் இல்லைங்களா? அந்த 5 ஆகமங்களின் நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு வார்த்தை வருது. 2 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 8வது வாக்கியம். யாராவது ஒருத்தங்க வாசிங்களேன். 2 ராஜாக்கள் 21:8. சீக்கிரம் முடிக்கணுங்க. எல்லாவற்றின்படியேயும் என் தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த, அவர்களுக்கு கற்பித்த எல்லா நியாயப்பிரமாணத்தின்படியேயும் செய்ய ஜாக்கிரதை உள்ளவர்களாய். என்ன விஷயம் அந்த வசனம் சொல்லு தெரியுங்களா? தேவன் வழியில் நடப்பதற்கு ஆண்டவர் மோசையின் மூலமாக கொடுத்த வார்த்தைகள் தேவ ஜனங்களை எப்படி வழி நடத்தியதோ அதே போல இன்னைக்கு இந்த மீதமான திருச்சபையில ஏன் இத்தனை காரியங்கள் இருக்கிறது அப்படின்னா, நாம் தேவனுடைய மெய்யான வழியில் நடப்பதற்கு ஆண்டவர் தீர்க்க தரிசன ஆவியின் வரத்தை இந்த திருச்சபைக்கு கொடுத்திருக்கிறாரு. எத்தனையோ புத்தகங்கள் கொட்டி கிடக்கிறது. ஏன் கொட்டி கிடக்குது? வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் இந்த மீதமான திருச்சபையில இந்த தீர்க்க தரிசன ஆவியின் வரத்தை கொடுத்து தீர்க்கதரிசியை கொடுத்திருக்கிறார். 3 வேணாம், 4க்கு போங்க. 4வது காரியம், கடைசி கால சபைக்காக. வார்த்தையை கவனிங்க. முடிவு நெருங்கி உலகத்திற்கு இறுதி எச்சரிக்கை அளிக்கும் பணி விரிவடையும் பொழுது
தற்போது சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் அனைவரும் சாட்சிகளின் இயல்பையும் தாக்கத்தையும் தெளிவாக புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். ஏன் காரியம் கீழே கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. இயேசுவின் வருகை நெருங்க நெருங்க தீர்க்கதரிசனாவின் அவசியம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஏன் தெரியுங்களா? இயேசுனுடைய வருகை வர வர சாத்தானுடைய வஞ்சகத்தின் வலை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. சாத்தானின் வஞ்சகம் எது என்பதை தேவன் இந்த முடிவு காலத்தில் காட்டி கொடுப்பதற்காக எதை வச்சார் அப்படின்னா தீர்க்க தரிசன ஆவியை வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்க முடியுதுங்க. 5 வந்துருங்கப்பா. ஏமாற்றத்திலிருந்து பாதுகாப்பதற்காக சாத்தான் தொடர்ந்து கிறிஸ்துவின் பின்னடியார்களை தன் அழிவான வஞ்சகங்களால் ஏமாற்ற முயல்கிறான். தேவனுடைய ஆவி தீர்க்க தரிசன ஆவி இல்லாத போது தவறான போதனைகள் புகுந்துவிடும். கீழே கேள்வி அதுக்கான விளக்கங்களை கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஆவியின் வரம், பொய் போதனை. எடுத்துக்காட்டு மிருகத்தின் முத்திரை. இன்னைக்கு உலகம் மிருகத்தின் முத்திரை எதை சொல்லிக்கிட்டு இருக்குது? ஒரு சிப்பு. எதுங்க? ஒரு சிப்பு. ஆனா மிருகத்தின் முத்திரை எது என்பதை வேதம் சொல்லுது. அது மனிதனுடைய இலக்கமா இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசன ஆவி இல்ல அப்படின்னா மிருகத்தின் முத்திரை யாரு, அந்த மிருகத்தின் முத்திரையை கொண்டு வருகிற நபர் யார் என்பதை நம்ம என்ன பண்ணுவோம்? அறியாமலே போயிடுவாங்க. தீர்க்கதரிசி திருச்சபையில் இருக்கிறதுனால தான் மிருகத்தின் முத்திரையும் அந்த மிருகத்தின் முத்திரையை கொண்டு வருகிற நபர் யார் என்பதையும் நம்ம அடிக்கடி புரிஞ்சு கொண்டே இருக்கிறோம். கீழே பாருங்களேன், 6வது வசனம், 6வது கருத்து, மீதமுள்ள சபையின் அடையாளம். இந்த மீதமான திருச்சபைக்கான அடையாளம் 1:10 கற்பனை. 2வது எதை பார்த்தோம்? தீர்க்க தரிசன ஆவி. இன்னைக்கு சாத்தான் ரொம்ப கர்னியூட்டா பிளான் பண்ணி, ரொம்ப கன்னிங்கா அவன் பிளான் பண்ணி எதை எடுத்துட்டான் அப்படின்னா தீர்க்க தரிசன ஆவி எடுத்துட்டான். ரொம்ப பாரத்தோடு நான் சொல்றேங்க, இன்னைக்கு இந்த இடங்கள்ல இருக்கிற அநேக திருச்சபைகள்ல தீர்க்க தரிசன ஆவியே இல்ல. எலியாவை கொல்வது போல, யோவான் ஸ்நானகனை கொன்னது போல இன்னைக்கு தீர்க்கதரிசியும் கொன்று போட்டு கிடக்குறாங்க. ஏங்க தீர்க்கதரிசி இல்ல, வழி எது நமக்கு தெரியுமா? நம்ம எந்த வஞ்சகத்தின் வழியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடியுமா? கீழே ஒரு வார்த்தையை சொல்றாங்க, தீர்க்க தரிசனாவின் வரத்திற்கு எதிர்ப்பு செய்வது கடைசி கால சாத்தானின் யுத்தி. யாரெல்லாம் அதெல்லாம் வேணாங்க, பைபிள் மட்டும் போதுங்க, எங்களுக்கு எதுங்க எலன் ஒயிட் புத்தகம், எங்களுக்கு எதுங்க தீர்க்கதரிசி, அந்த நபர் சாத்தானின் கைகூடியா இருக்கிறார் என்பதை நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? கவனிக்க வேண்டியதா இருக்குது. அந்த சத்தம் ஒருவேளை உங்க பக்கங்கள்ல ஒலிக்கும் அப்படின்னா நீங்க சிந்திச்சு பாருங்க, சாத்தானுடைய சத்தம் பலமாய் தொனிக்கிறதா என்பதை. அடுத்த காரியத்துக்கு போயிடுவோம். 7வது காரியம், கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு தயார் செய்ய தமது ஜனங்களை சீர்திருத்தவும் போதிக்கவும் அவர்கள் மனதை வேதாகமத்திற்கு திரும்பவும் இந்த சாட்சிகளை அளித்துள்ளார். யோவான் ஸ்நானகன் 1ஆம் வருகைக்கு முன்னாடி எப்படி தேவன் அனுப்பி மக்களை ஆயத்தப்படுத்தினாரோ அதே போல 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்படுத்துவதற்காக தான் தீர்க்கதரிசி என்ன செய்யறாங்க? சரியான போதனைகள் இதுதான், இதில் தான் நீங்க நடக்கணும் வேண்டும் என்பதை அவர்கள் தெளிவாக சொல்லிக் கொடுக்கும்படியான காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த 7 காரியங்களை படிச்ச நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. இன்னைக்கு ஏன் தீர்க்கதரிசியை வேண்டான்னு சொல்றதுக்கான மிக முக்கியமான ஒரு நோக்கத்தை சொல்ல முடிக்க போறேன். இன்னைக்கு அநேக நேரங்கள்ல இந்த வேதத்தை விளக்குவதற்காக வந்தது தான் தீர்க்க தரிசன ஆவி. பைபிள் படிக்கிறோம், புரிஞ்சிக்க முடியல. ஏன் புரிஞ்சிக்க முடியல? மாம்சிக சிந்தையோடு நம்ம போகும்போது இந்த விஷயம் என்ன பண்ணாது? புரியாது. இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா தீர்க்க தரிசன ஆவியை கொடுத்து தீர்க்கதரிசி மூலமா இந்த வசனத்துக்கு இதாம்பா விளக்கம், இந்த பகுதிக்கு இதாம்பா விளக்கம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தெளிவா கொடுக்கிறார். ஆனா உலகத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை, மீதமான திருச்சபையினுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? இதை என்ன பண்ணிடுறாங்க? ஓரம் தள்ளிடுறாங்க. இதை ஓரம் தள்ளிட்டு எதை உயர்த்துறாங்க? தீர்க்க தரிசனம். அவங்களே தீர்க்க தரிசியை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுங்களா? தயவு செய்து நான் எழுதின எழுத்துக்களை நீங்க வேதாகமத்தோடு ஒப்பிடாதீங்க. அது பெரிய வெளிச்சம், இது சிறிய வெளிச்சம். இயேசு கிறிஸ்து தான் ஒளி. அந்த ஒளியை விளக்குவதற்காக வந்தவர் தான் யாரு? யோவான் ஸ்நானகன். அதே போலதான் வேதாகமத்தை புரிந்து கொள்வதற்காக வந்ததுதான் தீர்க்க தரிசன ஆவி. ஆனா இன்னைக்கு சில நபர் என்ன செய்யறாங்க அப்படின்னா தீர்க்க தரிசன ஆவியை ரொம்ப கொட்டேஷன் மேல கொட்டேஷனை போட்டு என்ன செய்துறாங்க? வேதாகமத்தின் மீது வெறுப்பு வரத்தக்கதான சூழலை ஏற்படுத்துறாங்க. ஆனா தீர்க்கதரிசி சொல்றது ஒரே ஒரு வார்த்தை தான், இதை விளக்க வந்ததுதான் எது? தீர்க்க தரிசன ஆவி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மீதமான திருச்சபையில் அங்கத்தினராக இருக்கிற நீங்களும் நானும் ஒரே ஒரு விஷயத்தை யோசித்து பார்ப்போம். கடந்த கால வாழ்க்கையில இத்தனை வருஷம் இந்த அட்வென்ட் ஃபெய்ட்ல இருக்கிறோம், இத்தனை வருஷம் இந்த மீதமான திருச்சபையில் இருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தீர்க்கதரிசியினுடைய பங்கு இருக்குதா?
உங்க குடும்பங்கள்ல ஆண்டவர் கோடி கோடியாய் கொட்டி கொடுத்த ஆலோசனைக்கான புத்தகங்கள் உங்க வீட்டில் இருக்குதா? ஒருவேளை வாழ்க்கையிலும் சரி குடும்பத்திலும் சரி தீர்க்க தரிசன ஆவி இல்லை அப்படின்னா நாம் மிகப்பெரிய வஞ்சகத்தில் இருக்கிறோம் என்பதை என்ன பண்ணக்கூடாது? மறந்துவிடக்கூடாது. அன்பானவர்களே, இந்த முடிவு காலங்கள்ல ஏன் ஆண்டவர் இந்த மீதமான திருச்சபைக்கு தீர்க்க தரிசன வார்த்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, இந்த உலகத்தில் நடைபெற போகிற எல்லா சம்பவங்களையும் ஆண்டவர் முன்கூட்டியே ஆண்டவர் தீர்க்க தரிசனம் மூலம் என்ன பண்ணிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறாரு. அவங்க தெளிவா எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனா சாத்தான் என்ன தெரியுமா பண்ணிட்டான்? வேணாம்ப்பா, அவங்க ஆலோசனைலாம் எதுக்கு நமக்கு? அவங்க அமெரிக்காக்காரங்க, அவங்க காரியத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க எழுதியிருப்பாங்க, அவங்களுடைய ஆலோசனை நமக்கு எதுக்கு? எங்க இயேசு இந்தியாவில் பிறந்தாரா என்ன? இயேசு எங்க பிறந்தாரு? இயேசு மட்டும் வேணும், ஆனா தீர்க்கதரிசி வேணாம். ஏன் தீர்க்கதரிசி வேணாம்? அவங்க சொல்ற ஆலோசனைப்படி நம்மளால நடக்க முடியல. நடக்க முடியாம போறதுனால யாரு வேணாம் தள்ளிடுறோம்? தீர்க்கதரிசியை வேணாம். அன்பானவர்களே, நம்மளை பரலோகம் செல்ல ஆயத்தப்படுத்துவதற்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரே ஒரு வழி தீர்க்கதரிசிங்க, தீர்க்க தரிசன ஆவிங்க. அந்த ஸ்பிரிட் ஆஃப் ப்ராபசி மட்டும் நம்ம வாழ்க்கையில இல்லை அப்படின்னா நீங்கள் நானும் ஆண்டவருக்கான காரியங்களுக்குள்ள ஆயத்தப்படவே முடியாது. ஏன் அப்படின்னா அதற்கான வழிகள் முழுவதுமாக தேவன் தம்முடைய தீர்க்கதரிசி மூலமா தான் கொடுத்திருக்கிறாரு. அந்த தீர்க்கதரிசி இல்லாம வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லக்கூடிய சத்தம் ஒருபோது நம்முடைய காதுகள்ல கேட்காது என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இந்த தீர்க்கதரிசியை பத்தி இன்னும் அதிகமாய் படிக்கணும்னு ஆசை, விருப்பம் தான். ஆனால் அதனுடைய முக்கியத்துவத்தை இன்னைக்கு படிச்சிருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தீர்க்க தரிசன ஆவியினுடைய முக்கியத்துவத்தை புரிந்தவருடைய வாழ்க்கை அது சீர்பட்டிருக்கும்படியான உதவிகளை செய்து கொண்டு வருகிறாரு. இன்னைக்கு நம்முடைய திருச்சபையில் அநேக இடங்கள்ல தீர்க்கதரிசியே இல்லை. ஏன் இல்லை? அவங்க சொல்ற ஆலோசனைப்படி நடக்க முடியல. அதனால அவங்களை என்ன பண்ணிடுறோம்? தூர தள்ளிடுறோம். நான் திரும்பவும் சொல்றேங்க, தீர்க்க தரிசன ஆவியும் 10 கற்பனையும் இல்லாமல் மீதமானவர்களாய் நீங்கள் நான் இருக்க முடியாது. தீர்க்க தரிசன ஆவியும் 10 கற்பனையும் இல்லாம பரலோகம் போக முடியாது. பரலோகம் போகணும் அப்படின்னாலும் இந்த பூமியில தேவனுடைய பிள்ளை என்று நம்ம கிளைம் பண்ணிக்கிட்டாலும் நமக்கு 2 அடையாளங்கள். அதில் ஒன்று 10 கற்பனை, இரண்டாவது சாட்சியாகவும். இன்னைக்கு இந்த 2 காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதான்னு சிந்திச்சு பாருங்க. ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோம், அந்த தீர்மானத்துக்காக வேதாகமத்துக்கு போறோம். வேதாகமத்தை வாசிச்சா தீர்மானம் எடுக்க முடியல. ஏன் முடியல? வேதாகமம் புரியல. இப்ப அந்த வேதாகமத்தை புரிந்து கொள்வதற்காக தான் ஆண்டவர் யாரை கொடுத்திருக்கிறாரு? தீர்க்கதரிசி கொடுத்திருக்கிறார். அந்த தீர்க்கதரிசி இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டிய எல்லா காரியங்களையும் ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தையை வாங்கி, அவங்க வார்த்தை ஒண்ணுமே கிடையாது, அவங்க வெறும் பாத்திரம் தான், பயன்படுத்தப்பட்ட காரியம்தான். உதாரணம் சொல்லணும் அப்படின்னா வெறும் ஸ்பீக்கர் மட்டும்தான். அவங்க சத்தம் எங்கிருந்து வருது? மைக் யார் கையில் இருக்குது? தேவன் கையில் இருக்குது. இன்னைக்கு ஸ்பீக்கரை பார்த்து நம்ம எல்லாம் வெறுப்பு அடைகிறோம். அந்த வெறுப்பு ஸ்பீக்கர் மேல வரக்கூடாதுங்க. ஏன்? மைக்கு தேவன் கையில் இருக்குது. இன்னைக்கு அதனுடைய சாரம்சம், அதனுடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா என்பதை சிந்திச்சு பார்ப்போம். வரக்கூடிய நாட்களில் இந்த முடிவு காலத்தில் மீதமான திருச்சபைக்கான அடையாளத்தில் தீர்க்க தரிசன ஆவியை தேவன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அந்த தீர்க்க தரிசனுடைய ஆவி, அந்த தீர்க்க தரிசன ஆவியினுடைய முக்கியத்துவத்தை தொடர்ந்து புரிந்து கொள்வோம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.